சாந்தி. அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாய் இறைச்சக்திக்கு நன்றி கூறி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நாம இன்னைக்கு இங்க கூடி இருக்கிறது ஆகம வேதம் அப்படிங்கிற ஒரு நூல் பற்றி அதை அருளியவர் பரத்வாஜ மகரிஷி எனப்படும் பரத வசி முனிவர் ஆவார். அதோடைய ஞான கருத்துக்களை பத்தி பார்க்கலாம். நம்மளாம் இணைஞ்சிருக்கோம். அந்த நூலானது நமக்கு இந்த கலியுக கடைசியில ஒருத்தர் மூலியமாக அவர் தன்னுடைய இந்த கருத்துக்களை நம்ம சொல்லி அவங்க தொகுத்து நமக்கு இதை பகிர்ந்து அளிச்சிருக்காங்க. இதுல நம்ம முக்தி சத்கதி அடையறதுக்கு முக்தி ஜீவன் முக்தி சத்கதி அடையறதுக்கான வழிகள் இதுல இருக்கு. நம்ம இங்க ஜீவாத்மாவாக இருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறோம். இப்ப நம்ம தந்தை பரமாத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பரஞ்சோதி அப்படின்னு சொல்லப்படுற அருள் பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லப்படுற ஒன்றில் இருந்துதான் இந்த சின்ன சின்ன ஜோதிகளாகிய நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உலக வாழ்க்கைய நம்ம ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹனிமூன் மாதிரி நம்ம இங்க வந்திருக்கோம். என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். ஆனா நம்மளுக்கு மறந்து படுத்து இல்லையா, நம்ம எங்க இருந்து வந்தோம், ஏது வந்தோம். ஏன்னா இந்த பூமியுடைய தன்மை தன்னை நோக்கி வருபவர்கள் என்ன பண்ணும், ஆகர்ஷித்து கொண்டு அவங்களுடைய இந்த எல்லா ஞாபகங்கள், அவங்களுடைய இந்த நினைவலைகள் எல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா அது அழிச்சிடும் நம்மளுடைய பழைய நினைவுகள். அப்ப நமக்கு இந்த பூமி மேலேயே ஒரு போதை, எப்படி இந்த வஸ்துக்கள்லாம் போதை வஸ்துக்கள்லாம் சாப்பிட்டா திரும்பி திரும்பி அதையே சாப்பிட்றோம்ல, அதே மாதிரியே நம்ம இந்த பூமியிலேயே திரும்பி திரும்பி வாழணும்னு ஆசைப்படுறோம். இங்க பெரிய ஆள் ஆகணும், இங்க நம்மளை உயர்த்திக்கணும், அது மாதிரிதான் நமக்கு தெரியறது. ஏன்னா இந்த பூமிக்குள்ள நம்ம இந்த பஞ்சபூதங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கும். பஞ்ச விகாரங்கள் நமக்குள்ள ஏற்பட்டுடும். அதுலயும் இப்ப கலியுகத்துல பார்த்தா கலி புருஷன் தான் கலியுகத்துக்கான தலைவர். நம்மள ரூல்ட் ஓவர் பண்றது ஒரு கண்ட்ரிக்கும் ஒருத்தர் இருந்தாலும் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்றது கலி புருஷன் எனப்படும் ஒருவர். ஏன்னா அந்த கலியுகத்துக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு, கலியுகத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை கையாள தெரிஞ்சவங்க தான் கலியுகத்துக்கு ஒரு ரூலரா இருக்காங்க, ஆட்சி புரியவரா இருக்காங்க. இப்ப அவர் கீழதான் நம்ம இருக்கோம். அவர்களுடைய பணி என்ன அப்படின்னா, நம்ம இந்த பூமியை விட்டு முக்தி அடைஞ்சு வேற ஒரு இதுக்கு போயிடக்கூடாது. பூமி உயர் வெர்ஷன் எதுக்குமே போயிடக்கூடாது அப்படிங்கிற இத ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போக விடாம என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுலயும் அவங்க கவனமா இருப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால இங்க இருந்து நம்மளால இது பண்ண முடியாது, போக முடியாது. இங்கேயேதான் நம்ம இருக்கணும். இருந்துட்டு அப்படியே தொடர்ந்து 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 கர்மாக்கள் செய்கின்ற செயலுக்கு பேர் கர்மான்னு பேர். நம்ம எப்படி சொல்றோம், நம்ம டே டு டே செய்யறோம் இல்லையா, அந்த வேலைகள், நம்ம செய்யற உயர்வு தாழ்வு, நல்லது கெட்டது, வினைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்மாக்கள், அந்த வினைகள்ங்கிறது கர்மாக்களா இருக்கு. வினைனா செயல் இல்லையா. இது எல்லாமே நமக்கு இப்ப செஞ்சோம்னா அடுத்த ஜென்மத்துல அனுபவிக்கிறது. இப்படி அந்த இப்படி 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 நம்மளுடைய இந்த வினைகள்லாம் அக்குமுலேட் ஆயிட்டதுனால இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா இப்ப நம்ம ஒரு பீரியட்ல நமக்கு புரியுறது, இங்க என்ன டெய்லி டெய்லி சாப்பிட்டுட்டு, டெய்லி சம்பாதிச்சுக்கிட்டு, டெய்லி உழைச்சுட்டு ஏன் நம்ம இந்த மொனாட்டனஸா இந்த வேலையே செய்யறோம்? ஏன்னா இங்க நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, திருப்தியே இல்ல. ஏதோ ஒண்ணுல மாட்டின மாதிரி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஐயோ சாமி எனக்கு இந்த பிறவியே வேண்டாம்பா அப்படின்னு ஒண்ணு தோணுது. பிறந்து 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 இழைத்தேன் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க இல்லையா சித்த பெருமக்கள். அது மாதிரி பிறந்து பிறந்து இழைச்சிட்டேனே அப்படின்னு நமக்கு தோன்றது. என்னத்த கண்டேன் அப்படின்னு. ஏன்னா எதை அடைஞ்சாலும் அது மேல ஒரு வாரம் வரைக்கும், ஒரு மேக்சிமம் ஒரு மாசம், ஒரு 10 இருக்கு. அதுக்கப்புறம் அது நமக்கு வெறுத்துப்படுறது. வேறு ஒன்றை தேடக்கூடிய மனப்பக்குவத்துல நம்ம எல்லாருமே அந்த பாங்குலதான் இருக்கும். ஏதாவது கிடைக்குமா, எதையானு ஒண்ணு கிடைக்குமா, அதை நம்ம இதுக்கு அடுத்ததை என்ஜாய் பண்ணுவோமா, இதுக்கு அடுத்ததை என்ஜாய் பண்ணுவோமா மைண்ட் போறது எதுவுமே நமக்கு பூரணத்துவம் தரவில்லை. அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அவங்களுக்குள்ள இந்த ஆன்மான்னு இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா அப்படிங்கறதுல ஒரு ஹையர் செல்ஸ், ஒரு உயர் தன்மை இருக்கும். அது நமக்கு புரிய வைக்கிறது. இப்ப நீ இங்கேயே இருந்து ஆசைப்பட்டுட்டே இருந்தேன்னா உன்னால திருப்தியா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், இங்க இருந்து வெளியில போறதுக்கான வழியை பாரு. எப்படி அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ்ல எல்லாம் போய் மாட்டின்றோம்னா பணம் கட்டி கட்டி விளையாடிட்டே இருப்போம், வெளியிலே வர முடியாது, அப்படியே சிக்கிடுவோம்ல. அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல விளையாடி விளையாடி சிக்கின்னுட்டோம். இப்ப அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியை தான் பரத்வாஜ முனிவர் நமக்கு இங்க தொகுத்து வழங்குறாரு. இப்ப இந்த பரத்வாஜ முனிவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சப்த ரிஷிகள்ல ஒருவரா இருக்காரு. இப்ப இந்த சப்த ரிஷி மண்டலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா வடகிழக்கு மூலையில துருவ நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதோட இணைஞ்சு இந்த சப்தரிஷி மண்டலம் இருக்கு. துருவ நட்சத்திரமாக அகத்தியர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆன்மீக கருத்து நமக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இப்ப இந்த சப்தரிஷிகள் யாருன்னு பார்த்தா கௌதமர் அப்படிங்கிற ரிஷி, வால்மீகி, பரத்வாஜர், வசிஷ்டர், விஸ்வாமித்தர், துர்வாச முனிவர், அப்புறம் அகத்தியர் எனப்படும் அகத்தீசர், இவங்க எல்லாருமே இருக்காங்க. சோ அதுலதான்
அகத்தியருடைய விருப்பப்படி, அகத்தியர் விட்ட கட்டளைப்படி நமக்கு இந்த ஆகம வேதத்தை அடிக்கிறதுக்காக பரத்வாஜர் இந்த பூலோகத்துல வசிக்கிற ஒருத்தரை அவங்களோட தொடர்பு கொண்டு ஒத்த அலைவரிசை இருக்கிறவங்களா இருக்கணும். அவரோட அலைவரிசையை அவங்களால ரீச் பண்ண முடியணும். அது மாதிரி இருக்கிறவங்களோட தொடர்பு கொண்டு, எப்படி நம்ம முந்தைய காலத்துல டெலிகிராம்னு இருக்கும் இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்த டக்கு டக்குன்னு அடிச்சாங்கன்னா இங்க வேர்ட்ஸ் எல்லாம் விழும். அந்த மாதிரி அவங்களோட தொடர்பு கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் கூறுறாரு. எதுக்காக கூறுறாங்க? அவங்களுக்கு என்ன இவ்வளவு இது ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாம் உயர் ஆன்மாக்களாக ஆகி அந்த ஒளி உலகுல வசிக்கிறாங்க. ஒளியான உலகுல இப்ப ஒளி உடல் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னாரு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அவர் சொல்லி அந்த மாதிரியான ஒளி உடல் அடைந்த அனைத்து பாரவான்களும் நிறைந்த ஒரு உலகுல இவங்க எல்லாரும் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அங்கேருந்து எதுக்கு இப்ப சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆன்ம ஒளி அப்படிங்கிறது விகசிக்காம பாழடைஞ்சு வீணா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு புதிய யுகம், இப்ப ஒரு 108 சதுர்யுகம் முடிஞ்சிருக்கு. அப்ப 108 சதுர்யுகம் முடிஞ்சிருக்கிறதுங்கிறதுக்கு பேர் அஷ்டேத்திர சதம் அப்படிங்கிறாங்க அவங்க. இதை அஷ்டேத்திர சதம், கோவில் எல்லாம் அஷ்டோத்திரம் சொல்லுவோம்ல அர்ச்சனைக்கு, அதுதான் அஷ்டேத்திர சதம் அப்படிங்கிறாங்க. இத்தனை 108 இது முடிஞ்சிருக்கு, ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. சதுர்யுகம் 108 சதுர்யுகம் முடிஞ்சிருக்கு. இப்ப 109வது, அதாவது 109ன்னு கிடையாது, எகைன் 1ல இருந்து ஆரம்பிக்கிறது, தீசா புதுசா ஆரம்பிக்கிறது. அப்ப இதோட டைமென்ஷன் மாறப்போறது. இதனால இருந்த இந்த பூமி, அதோட தராதரம், அதுல இருக்கிற அந்த உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இல்லையா. உலகம்ங்கிறது ஒரு கான்செப்ட், பூமி அப்படிங்கிறது அது ஒரு நிலையா உள்ளது. எப்படி ஒரு தியேட்டர்னு இருக்கு, அப்பப்ப சினிமா மாறுது இல்லையா, அப்பப்ப மாறும் இல்லையா. ஒரு ரஜினி சினிமா வரும், அப்புறம் கமல் சினிமா வரும், அப்புறம் சிவாஜி சினிமா வரும், எம்ஜிஆர் சினிமா வரும், அஜித் சினிமா வரும், திரும்பி ஒரு ரஜினி சினிமா வரும், அப்புறம் விஜய் சினிமா வரும்னு இப்படி மாறி மாறி வருவது போல பூமி அப்படிங்கிறது நிரந்தரமான ஒன்றாக இருக்கு. அதுல இந்த உலகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அந்த அமைப்பு மாறுதல், ஒரு சதுர்யுகம் போதும் மாறுதலுக்கு உட்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்படுறது. எப்படி பொங்கலுக்கு பொங்கல் முன்னாலாம் நம்ம வீட்டுல எல்லாம் சுண்ணாம்பு அடிப்பாங்க இல்லையா, சிறு வயதுல பாத்துருக்கலாம். கிராமத்துல ரொம்ப முனைப்பாடு அவங்களே அடிப்பாங்க. இங்க நம்ம வீடுகள்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆளை கூட்டு அடிப்பாங்க. நகரத்துல வெறும் வெள்ளை சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க. நான் ரொம்ப சின்ன குழந்தை, ஆக்சுவலா நான் வெள்ளை சுண்ணாம்பு தான் பார்த்திருக்கேன். அப்ப அது மாதிரி இப்ப இந்த உலகம் புதுப்பிக்கப்படுது. இப்ப இது எப்படி புதுப்பிக்கப்படுதுன்னா, சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்க இதனா வரைக்கும். இப்ப அழகா டிமாலிஷ், இடித்து புதிதாக கட்டப்படுவது போல இந்த புது ஒரு டைமென்ஷன்ல இந்த உலகமானது நுழையப்படுது. ஏன்னா 108 சதுரகம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இப்ப புதுசா 1ல இருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப பெரிய பெரிய மாறுதல்கள் இருக்கும். அப்ப அதுல பங்கேற்கணும். ஏன்னா இந்த ஆன்மாக்கள் எல்லாமே தன் நிலை மறந்து அழிஞ்சு போயிட்டு கலிபுருஷனோடயே அவங்க சொல்றதையே கேட்டுக்கிட்டு இந்த பூமி மேல ஆசை வச்சுக்கிண்டு, இந்த உலகத்து மேலேயே ஆசை வச்சுன்னு உலகாய விஷயங்கள்ல இந்த பஞ்ச விகாரங்கள்ல விழுந்து விழுந்து ஏந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட ஆன்மா அப்படிங்கறது அழிஞ்சே விடும். இந்த வீட்டுல சாமான்லாம், காய்கறி பழங்கள்லாம் வாங்கினா அழுகி போயிடுறது, தூக்கி போயிடுறோம் இல்லையா, அது மாதிரி ஒண்ணுக்குமே உதவாது போயிடும். அப்படி உதவாம போனா எப்படி புது யுகத்துக்கு ஆன்மாக்கள் வேணும் இல்லையா, அங்க நல்ல நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கப்படுறது. அது சத்திய யுகம் எனப்படுறது அன்பின் யுகமா இருக்கு, கருணையின் யுகமா இருக்கு, கனிவின் யுகமா இருக்கு. அங்க ஆன்மாக்கள் ஆன்மா அப்படி நான் சுயம் உணர்ந்து அப்படிம்பாங்க. அதான் தான் சுயம் ஆன்மா அப்படிங்கிறது தெரியும். அதாவது மனுஷன், இந்த உடம்பு, இவங்க உயரமா இருக்காங்க, இவங்க அழகா இருக்காங்க, இவங்க சிவப்பா இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு தாட் வச்சிருப்போம் இல்லையா, பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு. அந்த மாதிரியான ஒரு தாட்டே இருக்காது. எல்லாரையுமே எப்படி பார்ப்போம், கோவில இருக்கிற தெய்வத்தை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அதே மாதிரி எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் அன்போட கூடிய ஒரு நட்பு, ஒரு கனிவு, ஒரு கருணையோட பார்த்து அப்படியே அப்படியே எல்லாம் ஒரு தாய் மக்கள் போல நிஜமாகவே வாழ்ந்தோம். அதெல்லாம் வாழ்ந்திருக்கனாலதான் திரும்பி ஆசைப்படுறோம் அந்த மாதிரி ஒரு உலகம் வேணும். அங்க பாத்தீங்கன்னா பாலாறு தேனாறு ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அப்ப அங்கதான் ஓடிது. பால் போல தூய்மையாகவும் தேனை போன்ற இனிமையாகவும் அங்க இருக்கிற அந்த நீர்நிலைகள் எல்லாம் இருக்கும். அங்க இருக்கிற மிருகங்கள் கூட சத்துவகுணம் நிறைந்ததாக தான் இருக்கும். அப்ப அவங்க இந்த மாதிரி துரத்துறது, அடிக்கிறது, கட்டிக்கிறது, கிழிக்கிறது, அதெல்லாம் அந்த மிருகங்களே செய்யாது. மிருகங்களுக்கே மிருக குணம் இருக்காது. அப்படின்னா மனிதர்களாகிய நாம எப்படி இருப்போம் இல்லையா, சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, அளவு ஒரு பூ போன்ற மென்மையான மனம் இருக்கும். அந்த மனமும் அது எப்படி கள்ளம் இல்லாம, ஜாதி பேதம் எல்லாம் இல்லாம, அழகு அசிங்கம் எதுவுமே பார்க்காம, சின்னவங்க வயசானவங்க அது எதுவுமே பார்க்காம எல்லாரையுமே நாடி நாடி ஓடும் இல்லையா, அது போன்ற குழந்தை போன்ற மனம், தூய்மையான மனம் நம்மகிட்ட இருக்கும். அப்ப ஒருத்தருக்கு அப்படியே நம்ம மனதாலேயாவே அந்த ஆன்ம பந்தத்துல அப்படியே இணைஞ்சிருப்போம். அப்ப நமக்கு ஒருவர் பார்த்தா ஒருவருக்கு கோபமோ, வெறுப்போ, அசிங்கமோ, அசிகையோ, தவறு கண்டுபிடிக்கிற மனப்பான்மையோ, இப்ப தவறு கண்டுபிடிக்கிறது தானே மனிதன் அறிவா நினைச்சுட்டு இருக்கான் இல்லையா. தவறை திருத்திக்கிறது தான் அறிவு, தவறு கண்டுபிடிக்கிறது அறிவு கிடையாது. நம்ம தவறை திருத்திக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அதனால நம்ம தவறை திருத்தி கொள்ள வேண்டும், அதுவே உயர்ந்த அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஞான அறிவுனா என்ன அர்த்தம்,
நம்ம தவறு நம்ம திருத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுதான். தவறு கண்டுபிடிக்கிறதுங்கிறது மனித அறிவு. அதுவும் இந்த உலகத்துக்கானது. இந்த உலகத்துல எப்படின்னா எல்லாமே தவறு கண்டுபிடிச்சு எல்லாரையுமே ஒதுக்கி ஒதுக்கி நாம உயர்ந்தவர்கள்னு காட்டிக்கணும்னு ஒரு இயல்பு இந்த உலகத்துல இருக்கு, உலகாய விஷயத்துல. ஆனா ஆன்மீகத்துல எப்படி நம்ம என்ன இன்னைக்கு இத குறைக்கணும், இன்னைக்கு இத நீக்கணும், இன்னைக்கு இதை நீக்கணும், இதை நீக்கணும், இதை நீக்கணும், இதை நீக்கணும், இதை நீக்கணும்ட்டு மனிதனுக்கு உள்ள மனிதன் இப்ப பாதி மனிதன் 80% மனிதன் மனிதனா கூட இல்லைங்கிறார் அவர். இன்னும் மிருக குணத்தோட தான் இருக்கான் அப்படிங்கிறார் அகத்தியர். அந்த அந்த இது எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே வந்தோம்னா அப்புறம் மனித குணமும் மற்றும் மிருக குணமும் மற்றும் இருக்கும்போது அவன் ஆன்மாவாக சுயம் ஆன்ம அறிவோட இருக்கான். ஆன்ம அறிவு ஆன்மா சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா, லிக்விடா இருக்கா, சாலிடா இருக்கா, இல்ல சாலிடும் லிக்விடும் இல்லாம இருக்காங்கிறது எல்லாம் நமக்கு அது வெறும் நாலேஜுக்கு தான். ஆனா ஆன்ம அறிவோட இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நம்ம இந்த ஞானத்துக்கு எல்லாம் வரும். அதோட தன்மை என்ன, மொத்தம் ஆன்மாவாகவே இருக்கணும். அவன் அதுவாகவே ஆகிட்டான் அப்படின்னா அவன்கிற தன்மையில இருந்து அதுன்னு ஆயிட்டான் அப்படின்னா அவன் ஆன்மாவாக இருக்கணும். ஏன் ஆன்மாவோட தன்மை என்னன்னா ஆன்மாவோட தன்மை குறைகள் காணாத, குறைகள் அற்ற, எல்லாத்துலயும் நிறைவடைந்து எல்லாரையுமே ஒன்று போல நேசித்து இன்ப துன்பமற்ற ஒரு நடுநிலையாக இருக்கிறது தான் ஆன்மாவுடைய இயல்பு. ஏன்னா அது பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, அது எப்படியோவே இருந்தாலும் சரி, நீ அதுவா ஆகணுங்கிறது தான் முக்கியம். அது ஒரு குவாலிட்டியை தானே நம்ம பாக்கணும் இல்லையா? அப்ப அந்த குவாலிட்டியை தான் நம்ம பாக்கணும். அந்த குவாலிட்டி என்னன்னா நானற்று எப்படி இருக்கும்னா எல்லாரையும் நம்மள மாதிரியே நினைச்சிடும். தனியா அப்புறம் அப்படி நான் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்ப எல்லாமே நம்மள மாதிரிதான். எது மரம் செடி கொடியில இருந்து ஆரம்பிச்சு அசையும் அசையாதன அனைத்துமே நம்மள மாதிரிதான். அனைத்து உயிர்களும் நம்மள மாதிரிதான் இருக்கு. இப்ப அனைத்து மனிதர்களுமே நம்மள மாதிரிதான் அப்படிங்கிறது. அப்ப எனக்கு அடிச்சா வெளிக்கும்னா நான் மத்தவங்களை அடிக்க மாட்டேன். எனக்கு பசிச்சா சாப்பிடுவேன்னா மத்தவங்களுக்கு பசிக்கும் போது சாப்பாடு கொடுப்பேன். அதுக்கு அந்த கண்களே அவங்க பசியில இருக்காங்க, இவங்க துயர்ல இருக்காங்க, இவங்க பயத்துல இருக்காங்கிறத அந்த ஆன்மா டக்கு டக்குன்னு உணர்த்திவிடும் இந்த நம்மளோட பஞ்சேந்திரியங்களுக்கு. அப்ப என்ன பண்ணும்னா அது ஆன்மா செய்ய வேண்டியதை எல்லாமே இந்த பஞ்சேந்திரியங்கள் செஞ்சு கொடுக்கும். அப்ப அது தன்னோட தனியான நம்ம செய்யறோம்ல, சைட் அடிக்கிறது, கண்டதெல்லாம் பேசுறது, பாக்குறது, கேட்கறது போன்ற எல்லாம் செய்யறோம்ல, அது எல்லாமே என்ன ஆயிடும், ஷட் டவுன் ஆயிடும். அப்ப ஒரு ஒரு ரொம்ப 90 வயசு பாட்டியை பார்க்கும்போது பெறுகிற அன்புதான் அந்த ஒரு 20-25 வயசு அந்த டீனேஜ் பசங்களையோ பெண்களையோ பார்க்கும்போதும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒரே மாதிரி அதிர்வு தான் வரும். அவங்கள பாக்குறச்சே இருக்கிற சந்தோஷம் தான் இவங்கள பாக்கச்சேயும் இருக்கும். அந்த வேறுபாடு இருக்காது. ஏன்னா மனித உணர்வுகள் அற்றுவிட்டு ஆன்ம உணர்வுல நம்ம அழகா பயணிக்க ஆரம்பிப்போம். அதுதான் ஆன்ம உணர்வு. ஆன்ம உணர்வு நமக்குள்ள வந்துடணும். நம்ம ஆன்மா அதுவாகவே ஆயிடணும், ஆன்மாவாகவே ஆயிடணும். ஏன்னா அப்ப பரமான்மாவா ஆக வேண்டாமா, ஈசனா ஆக வேண்டாம்னா ஆன்மாக்களின் தொகுப்பு தான் பரமான்மா. எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்ததுதான் பரமான்மா. பரமான்மா அப்படிங்கிறது ஒரு லட்டுனா இந்த ஆன்மாவா இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாம் இங்க உயிரா இருக்குமே, நம்ம எல்லாம் ஜீவான்மான்னு நம்மள சொல்றாங்க. நம்ம எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு பூந்தியா இருக்கும். பூந்தி எல்லாம் இல்லைன்னா லட்டு பிடிக்க முடியுமா? லட்டு உதிர்ந்து பூந்தி எல்லாம் இங்க பூமிக்கு வந்தாச்சு. திரும்பியும் லட்டு பிடிக்கணும்னா இந்த பூந்தி எல்லாம் கலெக்ட் பண்ணி பிடிச்சாதான் புதிய யுகம் அமைக்கும் போது புதுசா ஒரு லட்டு உருவாகும். அதுதான் இங்க இந்த நம்மளெல்லாம் சேர்த்து புடிச்சு வச்சுதான் அந்த பரமான்மா அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை உருவாக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இத்தனை நாளா இந்த 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 நாலேஜை கொடுத்துருக்காரு. நம்ம இங்க எப்படியான மீண்டு போகணும்னு அந்த அறிவு எங்க இருந்து கிடைக்கிறது அப்படின்னா நம்மளோட தந்தைகிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. நம்ம சொல்லலாம் ஒளியான அந்த இவங்களாம் தானே சொல்றாங்க, பாரவான்கள்லாம் தானே சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு யாரு நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுகோல் யார் கொடுக்குறாங்க? அந்த ஈசன் தானே கொடுக்குறாரு இல்லையா? அப்ப அந்த பரமான்மா அவரோட தூண்டுதல் தான் அவங்களுக்குள்ள இன்ட்யூஷனா உள்ளுணர்வா வர்றதுனாலதான் அவங்க நமக்கு ஈசனிட்ட ஆணைப்படி சொல்லலாம்னு வராங்க. இப்படி நம்ம ஒன்று ஒன்றா புரிந்து கொண்டு பயணிக்கும் போதுதான் என்ன ஆகும்னா நம்ம உண்மையாகவே உயர்வு அடைய முடியும். இப்ப இந்த சப்த ரிஷியில 7 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல கௌதமர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாருன்னா கோள்களை எல்லாம் ஆளக்கூடியவராக இருக்கார். இப்ப நம்ம ஒத்தரும் அந்த ஒளிப்புள்ளியாகிய அந்த ஈசனை உணர்ந்து அவரையே சிந்தனையில வச்சு சதா அவரையே நம்ம இந்த ஒளிப்புள்ளியையே நமக்குள்ள கொண்டு இந்த ஒளிப்புள்ளி எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் போல பிரகாசிக்கிறது, விளக்கொளி போல பிரகாசிக்கிறது. இப்படி ஒன்னொன்னா எந்த ஒளியை பார்த்தாலும் இப்படித்தான் என் பரமாத்மா இருப்பாரு, இப்படிதான் என்னோட தலைவன் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அப்படி சூரியனை மாதிரி பரமாத்மா இருந்தாருன்னா நம்ம இந்த விளக்குல இருக்கிற சின்ன தீபம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுவும் பரமாத்மாவுடைய சிறு துளி தான். அப்படி நானே அதுவாகிட்டேன், நானே தான் சிவம், நானே இந்த உலகத்தை ஆட்டி படைப்பேன் அப்படிங்கிற கர்வம் எல்லாம் நமக்கு இருக்க கூடாது. என்னதான் 1000 நம்ம அதுவாகவே ஆனாலும் நம்ம ஈச துளியாதான் இருக்க முடியும். ஈசன்கிறவர் ஈசனா தான் இருப்பார். ஏன்னா அவர்தான் ஈசன்கிறவராலதான் இந்த உலகையே நம்மள எல்லாரும் கோள்கள் எல்லாத்தையுமே படைச்சிருக்கு. புரியுறதா? அதுக்குள்ளேருந்து தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஏன்னா அவர் படைக்கலைன்னா கூட
அதற்குள்ள இருந்துதான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஒன்று உள்ளிருந்து வந்த நாம் அதுவாக எப்படி ஆக முடியும்? நாம வந்து ஒரு தாயோட கர்ப்பத்திலேருந்து வந்திருக்கோம்னா நம்ம நான் தாயாயிடுறேன் அப்படின்னு சொன்ன முடியுமா? நான் வந்து ஒரு அன்னை தெரசாவோட பொண்ணு அப்படின்னா நான் தான் அன்னை தெரசா அவங்கள்ட்ட இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட இருந்து வந்தேன் அப்படிங்கிறச்சு அவங்க நான் இல்லைங்கிறது ஆயிடுறது இல்லையா? இது சின்ன புரிதல் வச்சுக்கணும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம தந்தைக்கு ஒப்பானதான் ஆன்மாங்கிறதும் பரமான்மா போலவே தூய்மையாதான் இருக்கு. குவாலிட்டி வந்து ரெண்டுக்குமே ஒன்னாதான் இருக்கு. லட்டுல ஃபுல் லட்டுல என்ன குவாலிட்டி இருக்கோ அதுதான் அந்த பூந்திக்குள்ளேயும் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம குவாலிட்டி ஆன்ம உணர்வோடு தான் இருக்கணும். ஒன்னுனையுமே நுண்ணிய விஷயமா ஏன் சொல்றேன்னா நீங்க அதெல்லாம் இந்த நுணுக்கங்களை நம்ம தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த விஷயத்த நான் உங்களுக்கு அழுத்தி சொல்றேன். அது மட்டும்தான் நமக்கு முன்னேற்றம் தரும். அந்த கோள்களை ரூல்ட் ஓவர் பண்றது, அதை பராமரிக்கிறது, கவனிக்கிறது, அது செயலாக்கத்துக்கு வடிவமைக்கிறது, இது எல்லாமே வந்து கௌதமர் தான் செய்யறாரு. இப்ப யார் யார் வந்து சரணாகதி மனப்பான்மையில இறைவனை அடைந்து அடுத்த நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல யார் யார் இருக்கும், நம்மள எந்த ஒரு கோளோட தாக்கமும் நம்மளை தாக்கக்கூடாது அப்படிங்கிற விதமாக அவர் செயலாற்றுவார். அகத்தியர் அவருக்கு என்ன கட்டளை இருக்காரு? ஈசனுடைய விருப்பப்படி அகத்தியர் என்ன அவருக்கு என்ன கொடுத்திருக்காரு, வேலை பணி கொடுத்திருக்காருன்னா, இந்த யார் யார் இறைவனை நாடி வராங்க, யார் யார் பரமான்மாவோட இணையறதுக்கு வர ஜீவான்மாக்களுக்கு எல்லாம் கோள்களால எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாத வண்ணம் காக்க வேண்டியது கடமைன்னு சொல்லிட்டு கௌதமற்ற சொல்லியாச்சு. அப்ப நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம ஈசனோட நம்ம இணையணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்பாடோட இருக்கும்போது நம்மள நாளும் கோளும் எதுவுமே செய்யாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தைரியம், அதாவது இனிமே எனக்கு சனி பெயர்ந்துருச்சு இது வந்துரும், குரு பெயர்ந்துருச்சு அது வந்துரும் பயப்பட வேணாம். ஏன்னா ஈசனோட குழந்தைகளை கோள்கள் எதுவும் செய்யாது. இது எல்லாமே இங்க ஏற்கனவே நினைக்கப்பட்டபடிதான் நடக்கிறது. ஆட்டோ மோடு தான். அதுதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஈசனை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே, ஈசனை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டோம், நம்ம வந்து ஆதிபராசக்தியை வந்து சரண்டர் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே என்ன ஆயிடும்னா இந்த கோள்கள் நம்மளுக்கு கிட்டவே வராது. அவங்க வேற ரூட்ல போறாங்க. பூமியில இருந்து டீவியேட் ஆகி அவங்க அந்த கலியுகத்துல இருந்து டீவியேட் ஆகி போறாங்க. அவங்கள நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறது அதுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால வராது. இது ஒண்ணுனையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு வந்து விதிகள் பயன்கள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுறது. நம்ம பிறக்கச்சே நமக்கு இருக்கும் இல்லையா, இந்த கஷ்டப்படணும், அது கஷ்டப்படணும், இது பண்ணணும், இது 8ல இருக்கு, இது 9ல இருக்குன்னு அந்த 8, 9, 10 எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அப்ப நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட தேவை கிடையாது. எப்ப ஈசன்ட்டு சரண் அடைஞ்சிட்டோமோ அதை பத்தி நம்ம கவலை இல்லை. அப்ப அந்த நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் மட்டும் தலை தூக்காம நம்ம பாத்துக்கணும். அப்ப நான் என்ற ஆணவம் தலை தூக்கிதான் நமக்கு கஷ்டம் இல்லையா? அது ஆணவம் வந்ததுனால பெரிய 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 பாரவான்கள், அதாவது அந்த இது விளையாடுவோம் இல்லையா, ஏணி அந்த பரமபதம் விளையாடும் போது இன்னும் 1 போட்டுட்டா நம்ம பரமபதம் அடைஞ்சிடலாம்னு இருக்கும். கரெக்டா அதுக்கு முன்னாடி இதுல ஒரு பாம்பு இருக்கும். அந்த 4 ஆணவம் வந்து அந்த பாம்பு வாயில வந்து திரும்பி கீழே வந்துடும், கீழான நிலைக்கு. அது 3லயும் ரொம்ப போய் நிற்கும். திரும்பி 3ல இருந்து 100 வரணும். நம்ம நடுவுல நிறைய குட்டி குட்டி பாம்புகள் இருக்கும். சோ புரிஞ்சுக்கணும், அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. நான் அப்படின்னு நான் செஞ்சேன், என்னால மட்டுமே முடிஞ்சது, நான் இதுக்கு தலைவன், நான் இதை உருவாக்கினேன், நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும், எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க நீ வந்து வெறும் 0 தான். ஆனா உனக்கு இது எல்லாமே எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா இறை அருளால நமக்கு கிடைச்சிருக்கு. இது புரிஞ்சுக்கணும். இறை அருளி செஞ்சதுனால நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப நான் அப்படின்னு நான் ஒன்னும் தனியாலாம் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யறேன், சொல்வதும் செய்வதும் அவர் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அவருக்காக தான் நம்ம இங்க இந்த நாடகத்துல இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்? ஈசனோட குழந்தையாட்டுனா இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். செய்வதும் செய்விப்பவரும் அவரே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து அகத்தியர் என்ன பண்ணிடுவாரு, நம்ம ஈச குழந்தைய போய் இந்த மாதிரி சரணாகதி மனப்பான்மையில வந்து இது மாதிரி ஆகம விதம் கேட்டு நம்மளோட முறைமைகளை மாற்றிக்கொண்டு நம்ம பயணிக்கும் போது அகத்தியர் என்ன பண்ணுவாருன்னா எதிர்மறை அணுக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரு, உறங்க வச்சிருவாரு. எதிர்மறை ஆற்றல்கள் ஆட்சியும் உள்மூலையில இருக்கு. அதனாலதான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப அதை அவர் வந்து உறங்க வச்சிருவாரு. ஏன்னா கலிபுருஷனோட தலைமையில என்ன பண்றதுன்னா அவர் தலைமையில தீய சக்தி எல்லாம் கொடுத்தாச்சு. அப்ப நீ இந்த தீய சக்தி எல்லாம் வச்சு நீ என்ன வேணா விளையாடிக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வேலையை கொடுத்தாச்சு. அப்ப என்ன பண்றதுன்னா கலியுகம் போது என்ன ஆகும், அது எழுந்துட்டு ஆட்டு விக்கிறது இல்லையா? எண்ணங்களாலதான் அது உற்பத்தி ஆகுது. அது எப்படி உற்பத்தி ஆகும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம். அதனாலதான் அந்த கோபம், பொறாமை, அகங்காரம், பயம் போன்ற தீய எண்ணங்கள்லாம் எப்படி வருது, எல்லாம் எப்படி வருதுன்னா நம்ம அதை கொஞ்சம் ஒண்ணு சின்னதா தூண்டு ஒரு கடுகுலயே 1000 இதுல துணூண்டு விதைச்சோம்னா அது அழகா விருட்சமா மளமளமளமளன்னு எப்படி சொல்றது மறுநாளே விளைஞ்சு பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அப்படிதான் இங்க கலியுகத்துடைய அமைப்பு. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப தீய விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள என்டர் ஆகும் போதே சாப்பிடச்சே சொல்றோம்ல, கல்யாண வீட்டுல எல்லாம் வேண்டான கையை காமிச்சு வேணாம். அதே மாதிரி தீய எண்ணங்கள், தீய நினைவுகள், யார பத்தியான்னு குறை சொல்லணும், யார பத்தியான்னு தவறா பேசணும், இதுதான் வருமே மனசுல. பொறாமை, பயம், கோபம் வச்சு நோ 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 என்ட்ரி, நோ என்ட்ரின்னு சொல்லி. சரியா?
அதை சொல்லி 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 நமக்கு இது எனக்கு வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இதுக்கு வேண்டாம் அப்படிங்கறத நம்ம சொல்லி பயணிக்கணும். அது அது வராம இருக்கணும், அது நம்மள தாக்கம் செய்யாம இருக்கணும். அது வந்தாலும் நம்மளால அதை எதிர்த்து வெளியில தள்ளக்கூடிய பாங்கு வேணும்னா அன்பையும் பணிவையும் நமக்குள்ள வச்சுக்கணும். அன்பையும் பணிவும் வச்சுட்டு எல்லார்ட்டையும் பணிவு அப்படி, அதாவது நான்கிற அந்த உயர்ந்தவன் அந்த மாதிரி நான் பெரிய ஆளுனும் எதுவும் பெரிய ஆளாவே இருந்தா கூட பெரிய ஆளுங்கிற எண்ணம் கூட என்ன செய்பவனும் சேவிப்பவனும் அவன் தானே. நம்ம தான் இப்ப நமக்கு தான் இங்க ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சா அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம எல்லாத்தையும் பண்ணி அன்பு எல்லாரும் பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் இப்படி பிரவாகமா அன்பு வரணும். அப்படி ஒரு மலை மேல ஒரு நதி உருவாகுறதுல ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி வரணும். அது மாதிரி வரும்போது நேர்மறை அணுக்கள் என்ன ஆயிடும், அதிகமாகும். அப்ப தீய அணுக்கள்லாம் என்ன ஆகும், அந்த எல்லாமே எதிர்மறை எல்லாமே அப்படியே தூங்கி தூங்கி போயிடும். நீங்க நல்லதை என்ஹான்ஸ் பண்ண பண்ண கெட்டதெல்லாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா தூங்க ஆரம்பிச்சிடும். நமக்கு இங்க வேலை இல்லை, நம்மள இவங்க யூஸ் பண்ணல. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் யூஸ் பண்ணாத பொருள்லாம் வச்சு அதனால தூசி படிஞ்சிடுறதா, அதுக்கப்புறம் நம்ம தட்டி கிட்டி பண்ணி அது வேலை செய்தான்னு பாப்போமா ரொம்ப நாள் கழிச்சு. அது மாதிரிதான். ஆனா நம்ம கவனிக்காம இருந்தோம்னா என்ன பண்ணும், இந்த எதிர்மறை அணுக்கள்லாம் என்ன ஆயிடும், தூங்க போயிடும், யூஸ் பண்ணாம இருக்கும். அது வந்தாலே வேண்டாம் வேண்டாம் நம்மளே சொல்லணும், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சுகர் பேஷண்ட் எல்லாம் ஸ்வீட் போட்டா வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம்ல, அதே மாடல் தான். தனியா போய் தெரியாம சாப்பிடுறோம்ல, அது மாதிரி தனியா போய் தெரியாம கெட்ட எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா சுகர் அவங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகிற மாதிரி நமக்கு என்ன ஆயிடும், எதிர்மறை எண்கள் அதிகமா போச்சுன்னா நமக்கு சத்தியயுகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும், வைகுந்தம் ராமராஜ்யம் இருக்கு இல்லையா, அதுல நமக்கு இடங்கள் கீழான இந்த கலியுகத்துலதான் நம்ம இருக்கணும். நான் தப்பிச்சு போனோம் இல்லையா கண்களா, ஏணி விழா பெரிய ஏணி கொடுத்திருக்காரு. நம்ம அதுல அழகா புடிச்சு மேல போகணும். புரிஞ்சுக்கணும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப நல்ல அணுக்களை ஆடும் தெய்வீக சக்தி முன்னால என்ன ஆகும், தீய அணுக்களை ஆளும் சக்தி நிலைச்சு நிற்க முடியாது. அகத்தியர் எப்பேற்பட்ட வேலை நமக்காக செய்யறாரு இல்லையா, எதிர்மறை அணுக்கள் எல்லாம் அழிக்கணும், அழித்து நம்மளை காக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு குத்தமா. அது எவ்வளவு உயர்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. உயர்நிலை ஆன்மாக்களுக்கு தான் இயற்கையாகவே எதிர்மறை எண்ணம் கொண்ட அணுக்கள் உறங்கிட்டே இருக்கு. சொல்றோம்ல, நல்ல அவங்கெல்லாம் எப்படிப்பா இப்படி எல்லாம் வந்தாங்க, அவங்கெல்லாம் பெரிய இது நிலைக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி வந்திருப்பாங்க, இந்த நெகட்டிவிட்டி தாட்ஸ் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் விட்டுடணும். அப்ப அகத்தியர் நேர்மறை அணுக்களை தான் உயிர்ப்பித்து கொண்டிருக்காரு. ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆணவம் கொள்ளாதீங்கன்னா, ஆணவங்கிறது அந்த பரமபத விளையாட்டுல 99 இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் வரும். இருக்கிற அந்த மும்மலங்கள்ல ஆணவம் தான், ஆணவம் கண்மம் மாயங்கிற மும்மலங்கள்ல ஆணவம் தான் ரொம்ப பீக்ல எப்பயுமே இருக்கும். அது பெரிய பெரிய 1000 வருஷம் தவம் இருந்தவங்க, பனிமலையிலேயே தவம் இருந்தவங்க, நெருப்புலயே நின்று தவம் இருந்தவங்கள்ட்ட கூட இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழறோம் இல்லையா, இந்த உலகத்துல இருந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு நீத்து அங்க போய் பிக்ஸ் ஆக வரைக்கும் நமக்குள்ள மைன்யூட்டா 0.0001% ஒரு ஆணவம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அது அப்படியே இருந்தாதான் இந்த உலகம் இது நான் இங்க உயிரோட இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது இருக்கும். அந்த எண்ணம் இருக்கும். அது என்ன ஆயிடும்னா பெரிய ஆணவமா ஆயிடும் இல்லையா, 90% ஆணவமா டக்குன்னு ஆயிடும். அதனாலதான் அது அப்படியே இருக்கணும், அந்த ஓரத்துல தூங்கிட்டு இருக்கணும். நம்ம நம்ம கையால கூட தொட்டக்கூடாது. எனக்கு இன்னைக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு, இந்த ஆன்மீக பயணத்துல எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு கிடைச்சிருச்சு, நான் உயர்ந்தவன், நீங்க யாருக்கும் கிடைக்கலன்னு கூடாது. இது இதுல ஒரு படிநிலை போல இருக்கு, இது எல்லாருக்குமே கிடைக்கும். நமக்கு அடுத்த படிநிலைக்கு நம்ம போகணும். ஏன்னா போயிட்டே இருக்கணுமே, பரமபத ஆட்டத்துல இறங்க இறங்க ஏறிட்டு தானே இருக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த எதிர்மறை அணுக்கள் என்னாலும் உயிர்ப்பிக்காமல் இருக்கணும்னா நம்ம ஆதிபராசக்தியை தொழுதுண்டு சொல்லு, அம்மா தாயே, அம்மா கெட்ட எண்ணம் வராம பாத்துக்கோமா, கெட்ட எண்ணம் கெட்ட செயல் கெட்ட சொல் பேசாம பாத்துக்கோமா, அவ பார்த்தாரு விந்தத்துல வணங்கணும். ஏன்? ஆனா ஆதிபராசக்தியுடைய பக்தன் தானே நம்ம கலிபுருஷன் இல்லையா, அவரை நம்ம தொழுதுண்டே இருந்தா என்ன பண்ணுவோம், அவன் நம்ம பக்கத்திலே வரமாட்டான். சோ இது நம்ம அம்மாவோட ஆளுங்க, நம்ம போக கூடாதுன்னு வரமாட்டான். ஏன்னா அவனும் கடைசி வரைக்கும் அவன் நம்மள இந்த பூமியை தக்க வச்சுக்கத்தான் அவனும் போராடுவான். ஏன்னா அவனோட வேலை அதுதானே, அதனால அவன் அதை செய்வான். ஆனா நம்மளோட வேலை என்ன, நம்ம இந்த கலியுகத்துல இருந்து தப்பிச்சு போகணுங்கிறதா நம்ம வேலை. பிடிச்சு வச்சுக்கிற வேலையே கலிபுருஷன் செஞ்சுட்டே இருப்பான், தப்பிச்சு போற வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். இப்ப நம்ம தப்பிச்சு போகணும்னா நம்ம ஆதிபராசக்தியோட பாதார விந்தத்துல சரணடைஞ்சிடணும். தாயே நீ நம்ம காப்பாத்தணும், மனுஷ பிறவியா பிறந்த எனக்கு தேவையற்ற எண்ணங்கள் வருது, தேவையற்ற செயல்கள் செய்யறேன், தேவையற்ற பேச்செல்லாம் பேசுறேன், என்னை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு டெய்லி ஒரு குரல் சொல்லிட்டே இருக்கணும். சரியா? நம்ம அங்க போய் அந்த ஈசனடி சேர்ற வரைக்கும் நமக்கு இது வேலையாவே இருக்கணும். அப்ப கூட்டம் கூட்டமா அணுக்கள்லாம் உயிர்ப்பிக்கப்படும் போது மூல சூட்டினை பொறுத்து கொள்ள வேண்டும். என்ன ஆயிடும்னா கூட்டம் கூட்டமா அந்த உயிர்ப்பிக்கப்படுறது இல்லையா, அவ எல்லாம் ஒளி அடையிறது இல்லையா, நம்ம மங்கி போய் மாசடைஞ்சு இருளடைஞ்சு இருக்கிற மூளையில டக்கு டக்குன்னு பிரகாசம் வரும்போது என்ன ஆகும்னா, அது வடிக்கும் போது ஹீட் வந்துடும். நம்ம மூளை கொதிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய. அப்ப நமக்கு கவனம் பிசகும், நம்மளால இந்த உலகத்தவரோட நம்மளால ஈடு கொடுக்க முடியாது, உலகத்து செயலாம் செய்ய முடியாது. ஒரு மதிச்சு விட்ட கோழின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு மாதிரி மாடல்ல தான் இருக்கும்.
இந்த பயணத்துல இருந்ததுனாலதான் சொல்றேன். நம்ம அப்பப்ப கொஞ்சம் தெளிவடைஞ்சு என்ன வந்துக்கணும். அப்ப அந்த சூடு மூல சூடுங்கிறது நம்ம அவ்வளவு பாதிக்கும். அது தாங்க முடியாம தான் நிறைய பேர் இந்த அணுக்கள் உயிர்ப்பிச்சுக்கும் போது நிறைய பேருக்கு இறப்பு கூட ஏற்படுறது. அந்த மனநிலையில உறுதியும் நம்பிக்கையும் வைராகியமும் வேணும். சத்தியோகம் போவேன், நான் உயர்ந்த ஆன்மாவா ஆவேன், நான் வந்து ஈசனுடைய குழந்தை, நான் எனக்குள்ள இருக்கிற அந்த ஈசத்துடைய நான் பெற்று எடுப்பேன். எப்படி ஒரு தாய் வந்து ஒரு 9 மாசம் அந்த கர்ப்பத்தை தாங்கி 10வது மாசம் பெற்று எடுக்கிற ஒரு பொறுமையா, அந்த வைராகியம் பொறுமை நமக்கும் வேணும். அது என்ன வெளியோ என்ன வேதனையோ ஈச குழந்தைய நான் பெற்று எடுத்து ஈசன்ட்டு ஒப்படைப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு வைராகியம் நமக்குள்ள இருக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ரொம்ப உயர ஆன்மாக்களா நல்ல எல்லாம் இந்த மாதிரி இந்த தீய எண்ணங்கள் செல்ஸ் எல்லாம் விட்டுட்டு நல்ல ஆன்மாவா இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த நம்ம அகத்தியரே வந்து நம்ம மூளையை வந்து குளிர்விப்பாரு. அதுவும் நடக்கிறது இல்லையா? அது காத்தடிக்கிறது, அதுவும் மூளை திடீர்னு இப்படி கொந்தளிச்சு இந்த மூளை இப்ப என்ன அப்படி இருக்குன்னா கூலா இருக்கு, அப்படி ஜில்லுன்னு இருக்கு. அது எப்படி நடக்கிறதுன்னா அதையும் அவர் தான் செய்யறாரு. புரிஞ்சுக்கணும் நம்ம இதெல்லாம். இப்ப நாள்கள் பல ஆனா என்ன பண்ணும், புதிய புதிய அணுக்கள் புதுப்பிக்கப்படுறது. இந்த அளவுக்கு அவர் மகிழ்ந்து செயலாற்றியதை நாங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. இப்ப அவ்வளவு அழகா செயலாற்றுறேன். அது புதுசான அந்த யுகம் நடக்கிறது இல்லையா? அந்த அஷ்டோத்திர சதம் சதுர்யுகம் அவர் அவ்வளவு அழகா அவர் வந்து நமக்காக செயல்படுறாரு அப்படிங்கறத நம்ம நினைக்கணும். அப்ப நம்மளை உயர்த்தி கொண்டு வரதுக்கு ஒருத்தர் நம்மளோடயே இருக்காருங்கிறது நம்மளுக்கு புரிதல் இருக்கணும். அகத்தியர் வந்து நம்ம நிலை உயர்ந்து நம்ம இந்த மனித மனம்ல இருந்து விலகி ஒரு நல்ல ஆன்ம உணர்வு கொண்டு ஒரு நல்ல தெய்வீக மனத்தை நமக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது என்னன்னா அகத்தியர் நமக்குள்ளாக வந்து அழகா உதவி செய்யறாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஆதவன் நிற்கும் அருளும் அகத்தியர் ஆக்கமும் தான் நல்ல அளப்பரிய செயல் இங்க நிகழ்வாக இருக்கு அப்படிங்கறத நினைச்சுக்கணும். அப்ப நம்ம எப்பயுமே முதல்லயே சொல்லியிருக்காரு உங்களுக்கு எல்லாம் சூரியனை நினைக்கணும்னு. ஏன்னா சூரியனுக்குள்ளதான் பரமாத்மா மையம் கொண்டிருக்காரு. அந்த பரமாத்மாக்குள்ளதான் நம்மளும் இந்த கோள்கள் இருக்கு இல்லையா, நம்ம கோள்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோள்கள் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம், உயிர்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அப்ப அந்த சூரியனை நம்ம தொழணும். ஏன்னா அதுதான் நம்ம ஆரிஜின். நம்ம முதல்ல எங்க இருந்தோம், நம்ம முதல் வீடு எது அப்படின்னா சூரியன் தான். புரியுதா? அதனால அதுதான் நம்ம வீடு, அதுக்குள்ளதான் பரமாத்மா இருந்தாரு. அந்த பரமாத்மாட்டையும் தான் நம்ம அந்த அதிர்வு அலைகள், அந்த அதிர்வு ஏற்படும் போது ஒரு வெடி ஏற்படும். ஒவ்வொரு வெடிப்பின் போதுதான் இந்த கிரகங்கள் உருவாகிறது, நம்ம ஆன்மாக்கள்லாம் உருவாகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ சூரியனுக்குள்ள மையம் கொண்டிருக்கிற அந்த பரமாத்மாவுடைய துளிகள் நம்ம அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த சூரியனையே சிந்தித்து நம்மளுடைய இந்த ஆன்ம நிலையை உயர்த்திக்கணும். அதான் அப்போ தான் அந்த உள் ஒளி பெருகும். உள் ஒளி பெருகினா தான் இந்த பர ஒளியோடு நமக்கு தொடர்பு இருக்கும். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம புரிந்து கொண்டு செயலாற்றணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்குது. இப்போ ஈசனின் குழந்தையான நம்ம இங்கே ஜீவாத்மாவை உடல் எடுத்திருக்கோம். நமக்குள்ளே ஈசன் வந்து உறைந்து இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம அதை எப்படி நம்ம விடுவிக்கணும் அப்படின்னா, அதுக்கு சூரியனை சிந்திக்கணும். இந்த உயர்நிலை ஆன்மாக்களை நம்ம என்றைக்குமே நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும், வணக்கம் செஞ்சுட்டே இருக்கணும். அவங்கள நம்ம தொழுது கொண்டே இருக்கும்பொழுது தான் அவங்களோட துணையோடு தான் நம்மளுடைய அந்த ஈசன் அப்படிங்கிற அந்த ஈசனுடைய குழந்தையை நம்ம பெற்றெடுக்க முடியும். சத்திய பெருமானை வேண்டி நின்றால் காயகல்ப உடலினை பெறலாம், அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அப்ப இதுவரைக்கும் நம்ம கற்றதை உள்வாங்கி கொள்ளணும். உள்வாங்கி கொண்டு நம்ம அந்த இதில் எல்லா பரவான்களும் சொல்லியிருக்கிறது இது வரைக்கும் நம்ம எத்தனையோ குருமார்கள்ட்ட கற்று உணர்ந்துருப்போம் இல்லையா. நம்ம வந்து இப்போ ஓஷோனா நம்ம வந்து இது மூலியமாக கேட்குறோம், ஒரு யூடியூப்பு பார்க்குறோம், அது மாதிரிலாம் இருக்குல்ல, நிறையாவே பார்க்குறோம். சுப்பிரமணிய கோவை அதெல்லாம் போகர் சொன்னது, கோரக்கர் சொன்னதுன்னு நிறைய இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்லும் விதமாக நம்ம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே இருக்கிற இந்த ஞானாமிர்தம் வந்து அழகாக ஊறின்னு நமக்கு அந்த ஞானத்தை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கறது. இதை நம்ம புரிதல் மூலமாக தான் சில விஷயங்களை நம்ம செய்ய முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து நம்மளை உயர்த்தி கொண்டு அந்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி கூறி, ஆதி பராசக்திக்கும் நன்றி கூறி, இந்த நம்மளுடைய அகத்திய பெருமானுடைய குருவான முருகப்பெருமானுக்கும் நன்றி கூறும் விதமாக நம்ம நடந்து கொள்ளும்போது நம்மளுடைய ஆன்மா விழிப்புணர்வு பெறுகிறது. இவ்வாறாக கற்று உணர்ந்ததை பயன்படுத்துவதை பார்க்கும்போது வெளி உலக பரவான்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், பெருமையா இருக்கு உங்களுக்கு. இப்படிலாம் பிள்ளைங்களாம் இந்த மாதிரி வந்து ஆசையா இந்த ஆகம வேதம் நூல் மூலமா எப்படி முக்தி அடையுது, ஜீவன் முக்தி அடையுது, சத்கதி அடையுதுன்னு தெரிஞ்சுக்க வராங்க இல்லையா. அப்படி பார்க்கும்போது ரொம்ப இந்த ஞான தேடல் வந்து அந்த பாரவான்களுக்குள்ள வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துறது. அதனால் அனைத்து ஒளி உலகத்தில் இருக்கிற அனைத்து உயர்ந்தோரும் நம்மளை வந்து வழிநடத்தவும் வாழ்த்தவும் செய்கிறாங்க.
இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் முன்னேறத்துக்கு அந்த ஆன்ம விழிப்புணர்வை தேடி பயணிக்கிற ஆன்மாக்களுக்கு ஒலி உலகத்தில் இருக்கும் அனைத்து ரிஷி முனிவர்கள் சித்த பெருமக்கள் போன்றோர் அனைவருமே நமக்காக நமக்கு உதவி புரிகிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம ஒரு புரிதல் இருக்கணும். சரியா? அந்த நிச்சய புத்தி தான் நம்மளை மேலும் மேலும் முன்னேறுவதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் வழிகோலும் விதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. குருவின் மூலமாக முக்தி அடைகிறவங்க இருக்காங்க. அந்த இறைவனையே சத்குருவாக ஏற்றுக்கொள்பவர், அந்த சிவத்தையே கோவா நினைச்சு அவரே சத்குரு அப்படின்னு நினைச்சுக்கொண்டு தேர்வடியில் அடையக்கூடிய பாக்கியம் இருக்கு. அவங்க ஆல்ரெடி அவங்க என்ன அவங்க வந்து உயர் ஆன்மக்கள் தான். அதனால அவங்களால ஈஸியா போக முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த வழி வகையெல்லாம் தெரியும். ஆனா இப்ப இருக்கிற இந்த கலியுக மக்களாகிய நீங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா குரு ஒருத்தர் வந்து கரை சேர்க்கிறாங்க புரிஞ்சுக்கொண்டு அவங்க கரை சேர்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு யார் ஒருத்தர் வந்து அந்த ஈசன் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களால ஒண்டிதானே நம்மளுக்கு அதுக்கான வழியை காட்ட முடியும். புரியுறதா? அந்த ஈசனை அடையாதவங்க எப்படி நமக்கு வழி காட்ட முடியும்? இப்ப நான் அவங்களை எல்லாரையுமே வாங்க இதுக்கு தாஜ்மஹால் பார்க்க கூட்டின்னு போறேன்னா எனக்கு தெரியணும். இல்ல அட்லீஸ்ட் என்கிட்ட அந்த வரைபடம் இருக்கணும். எனக்கு அதை பத்தின டீடைலிங் ஆஃப் நாலேஜ் இருக்கணும். வெறும் நாலேஜ் இல்லாம உணர்வு பூர்வமான ஒரு அறிவு இருக்கணும். ஏதானும் ஒண்ணு இருந்தா தானே நான் உங்களை அங்க கூட்டின்னு போக முடியும் இல்லையா? நானும் சேர்த்து உங்களோட அங்க போகலாம் அப்படின்னு இருக்கு. எனக்கே ஒண்ணுமே தெரியாது, நான் மிஞ்சிக்கிற கூட போனது கிடையாதுன்னா உங்களை கூட்டி நான் எங்க போக முடியும்? போக முடியாது இல்லையா? எனக்கு அதுக்கு போறதுக்கான வழிவகைகள் தெரியாது. அது மாதிரி அந்த குரு அப்படிங்கிறவர் ஒழுங்கானவராக இருந்து நம்மள அழகா அழிச்சுன்னு போனாதான் நம்ம போக முடியும். சில பேர் சும்மா லிட்டரரி வெல்லா இருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. நான் சொல்றதே நீங்களாம் ஏற்கனவே எல்லா தளத்திலையும் படிச்சிருப்பீங்க, பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவங்களால உங்களை கைப்பிடிச்சு கூட்டின்னு போக முடியாது. கலியுகத்துல பலர் வந்து குரு குருன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாமே பிரேமையில இருக்காங்க. நம்ம குருவாயிட்டோம், படிச்சதெல்லாம் அப்படியே நூக் அண்ட் கார்னர் சொல்றோமே, அப்படி பாயிண்ட் அவுட்டா பேசுறவனால வழிகாட்ட முடியாது. ஈசனை அடைய மார்க்கத்தை காட்ட தெரிந்தவர்கள் தான் அங்க குரு. யாருக்கு தெரியும் அப்படின்னா ஒண்ணு அவங்க அந்த உணர்வால தான் அப்படியே கரைச்சு கொண்டு போய் அவரோட இந்த ஈசனோடு தான் உணர்வால இணைஞ்சவங்களால நம்மளையும் கூட்டின்னு போயிட்டு அவரும் போவாரு. அதுக்கு ஒரு ரொம்ப சான்ஸ், ரொம்ப குறுகிய சான்ஸ் இருக்கு இல்லையா? கொஞ்சம் பேருக்கு தான் அது முடியும். அது பெரிய ஒரு தன்மை. அப்ப அந்த ஈசனையே அடைஞ்சு அவனையே அவன் யாருன்னு பார்த்து அவன் எப்படி என்ன விஷயம் அது அப்படிங்கறத யார் ஒருத்தர் கண்டு உணர்ந்து ஒன்றி இருக்காங்களோ அவங்க நம்மளை அழிச்சுன்னு போக முடியும். இப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். குரு குருன்னு சொல்லி யாரெல்லாம் நம்மள வந்து கவர்ந்து இழுப்பாங்க, ஒரு கவர்ச்சி தானே அதெல்லாம். அதுல நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளால சரியா அந்த வழி தடத்துல போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ஒவ்வொருவரிடமே பரமாத்மா வெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த ஞான மார்க்கத்துல பக்தி மார்க்கத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லீஸ்ட் கொஞ்சமா அறிவு இருக்கிறவங்களே கூட புரிஞ்சுப்பாங்க. இந்த உசுரே சாமி தான்ப்பா அப்படின்னு சொன்னா டக்குன்னு புரிஞ்சுன்றாங்க. ஒரே விஷயம் புரிஞ்சிருச்சு. ஆனா அது எங்க எப்படி போகணும், என்ன விஷயம், அதை நம்ம ரீச் பண்றதுக்கு நம்ம எப்படி எல்லாம் முயற்சி பண்ணணும், நம்ம என்னென்னத்தெல்லாம் கைவிடணும், என்னென்னத்தெல்லாம் சேர்த்துக்கணும், அந்த பாதை எவ்வளவு கரடு முரடா இருக்கு, அந்த பாதையில எவ்வளவு முட்கள் இருக்கு, இந்த முட்கள் எல்லாத்துக்கும் மேலையும் நடந்து நடந்து ரத்தம் சொட்ட சொட்ட சொட்டு நடந்தாதான். எப்படி ஜீசஸ் எப்படி பாவம் சிலுவையை சுமந்து கொண்டு சாட்டை அடிபட்டு இந்த சிலுவையிலேயே அறையப்பட்டு அந்த அதுல வந்து அந்த அந்த ரத்தம் சொட்டி 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 இருக்கும்போதும் அந்த கர்த்தரையே நினைச்சிட்டு இருந்ததுனாலதான் அவருக்கு அந்த ஒரு உயர்நிலை கிடைச்சு. அதாவது நம்ம சிலுவையும் சுமந்துக்கிறதுங்கிறதுலாம் இந்த உலக பாரம் தான். தூக்கி போட்டு சுமந்துட்டு இருக்கோமே, குடும்பம் வேலை வெட்டி பணம் சேர்க்கறதுன்னு அதை நம்மளுக்கு மேல போட்டு சாட்டையால அடி போ, நீ போ, நீனு எங்க போகிற, முக்திக்கு போ, சர்க்கதிக்கு போங்கிறாங்க. ஏன்னா அந்த சிலுவையை தூக்கி நம்ம மேல கலிபுஷம் வச்சுட்டோம். முக்திக்கு போ, இதுக்கு போ அப்படின்னு சொல்றது யார் சொல்றாங்க? நமக்கு இந்த பாரவான்கள் அதை சொல்றாங்க. அப்பதான் பண்ணி தப்பிச்சுக்க முடியும். ரத்தம் சொட்டதான் சொட்டும் போற வழியில எல்லாம். ஏன்னா நம்ம இருக்கிற உலகம் அப்படி இருக்கு இல்லையா? கல்லும் முள்ளும் நிறைந்த உலகத்துல இருக்கும். ஆனா இதுல கஷ்டப்பட்டு நம்ம போயிட்டோம்னா மலர்கள் நிறைந்த ஒரு உலகம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். இப்ப எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு வைராக்கியத்தோட நம்பிக்கையோட உறுதியோட அந்த ஈசனை பற்றி கொண்டு நம்ம பயணிக்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா இந்த முட்கள் கற்கள் எல்லாமே ஒரு நாள் என்ன ஆகும், பூவனம் ஆயிடும். அப்ப இந்த பூவனம் ஆகும்பொழுது என்ன ஆகுது, இந்த மறந்து போயிடுறது இல்ல இதெல்லாம், இந்த பட்ட துயரம்லாம் இல்லையா? திரும்பி பார்த்தா பெரிய துயரம் தான். ஆனா அந்த துயரப்பட்டாதான் அந்த உயர்நிலையை அடைய முடியும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னன்னா என் பயந்துன்னு போயிடுறானா, பயப்புல நிக்கிறானா, வலி வேதனைக்கு பயந்து போறவன் சத்தியயுகத்துக்கு நாட் எலிஜிபிள். தைரியமா இருந்து பயணிக்கிறவன் தான் எலிஜிபிள். இப்படி நம்மள தேர்வு பண்றாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆட்டோ மோட்ல இருக்கா, அதனால பாப்பாங்க. எப்படி இருந்தாலும் எந்த யுகமாக இருந்தாலும் அந்த ஒளிரும் அணுக்களை பெருக்கி பெருக்கி நடுமுறையில் அமர்ந்து இருக்கிற ஈசத்தொலிக்கு காட்டி கொடுப்பதுதான் குருமார்களின் வேலை. பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே துவாபர யுகமா இருந்தாலும் சரி, திரேதா யுகமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குருவை பற்றிப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு போதனை கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம படிக்கலாம் ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம். அப்ப அந்த குருமார்களோட வேலை அதுதான். நல்ல விஷயம், உனக்குள்ள ஒரு நல்ல ஒரு தன்மை இருக்கு, அதை நோக்கி நீ பயணிச்சு அதை நீ
நல்ல பூரணத்துவம் அடைய வச்சு அதை நீ இந்த ஈசத்துளியை பெற்று எடுத்தாதான் இறைவன்ட்ட போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எவன் ஒருத்தன் பணிவு கொண்டு குருவிட்ட தன்னை சமர்ப்பிக்கிறானோ அவன் கண்டிப்பா அமரத்துவம் அடைவான். அது சாத்தியமானது. ஆனாலும் குருவை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமான காலம். நமக்கு இருக்கிற குரூஷியல் பீரியட் என்னன்னா உன்னோட குரு யாரு அப்படிங்கறத நீ செலக்ட் பண்றதும். தவறா செலக்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிடும், உன்னுடைய இந்த இத்தனை முயற்சியும் இதனால் பயணிச்சுன்னு வந்து அந்த தன்மைகளும் வீணா போயிடும் இல்லையா. அதனால தெளிவா புரிஞ்ச பிறகுதான் ஒருத்தர் குருவானவரை தேர்ந்தெடுக்கணும். அவரை தொடர்ந்து நம்ம போகணும். இவன் ஃபேண்டசி குருவா, உண்மையிலேயே குருவா? பணம் வாங்கிட்டு அங்க வா, நான் யோகாசனம் சொல்லித்தரேன், அதை சொல்லித்தரேன், இங்க இருந்தே உனக்கு அங்கேருந்து இங்கேருந்து பறக்க கத்து தரேன், அங்கேருந்து இங்க நினைக்க கத்து தரேன், இங்க இருந்து அதை மாத்து, உனக்குள்ள 1000 பொறி தெரியும், கை வச்சோன்னா உனக்கு வந்து பொறி தெரியும். இது எல்லாமே ஃபேண்டசி. அந்த ஃபேண்டசிலாம் நம்மளோட நிரந்தரமா இருக்காது. அந்த மாதிரி பண்றவங்க, அந்த கில்மா வேலை பண்றவங்க எல்லாம் குருன்னு நினைச்சிட்டு நம்ம மனித மனம் சொல்லும் போன்னு சொல்லும். ஏன்னா அது ஏன் அப்படி சொல்றது அப்படின்னா, நீ சத்தியம் வந்துடக்கூடாதுல்ல. அதுல அது வேலை செய்யும். அது அழகா, ஏன்னா அது கலிபுருஷனுக்கு அடிமையா இருக்கு, அது வேலை செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவு இருக்கும். என்னடா அது இப்படி ஃபேண்டசியா இருக்காங்க, நம்மள அதை காட்டி கொடுத்துறேன், இதை காட்டி கொடுத்துறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேங்கிறாங்க. மாசத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க, வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க, அப்படி சத்தம் மட்டும் மைக்ல பேசுறாங்க. அவர்கிட்ட போனா நம்மளுக்கு உயர்நிலை முக்தி ஜீவன் முக்தி சத்கதி அடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். கிடைக்காது இல்லையா, கிடைக்காது. ஏன்னா அவர் ஈசனை உணரல, ஈசனை இது பண்ணல. உங்களை வழி நடத்த தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஆட்டு மந்தைய மேய்க்க தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஆனா ஆடுகளை பட்டியல கொண்டு சேர்க்கணும்ல, அது தெரியாது. அதை புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுனாதான் நம்மளுக்கான இந்த குரு ஃபேக்கு குருன்னு இல்ல, வெறும் உலக குருவா ஆன்மீக குருவா. ஆன்மீகம் இவங்க சொல்றது எல்லாமே ஆன்மீகம் இல்லைங்கிறதுல நீங்க தெளிவுல இருக்கணும். ஆன்மீகம்னா ஆன்மாவை இகத்துல கண்டவனா இருக்கணும், அந்த ஆன்மாவை பகவானோட இணைக்க திருவனா இருக்கணும். ஓம் சாந்தி. நல்ல குருவை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள விடாது கைப்பற்றி கொள்ளணும். கண்களா விடாது கைப்பற்றி கொண்டு அவங்கள பின்பற்றி அவங்க சொல்கிற அந்த வழியை நம்ம அழகாக புரிந்து கொண்டு செயல்பட்டு நம்ம ஜீவன் முக்தி அடையிறதுக்கு அந்த இறைத்தன்மையை நம்ம உணர்றதுக்கும் நம்ம ரொம்ப தெளிவாக அந்த பாதையை நம்ம பயன்படுத்திக்கணும். அவங்கள ஒரு நாளும் விட்டு விலகக்கூடாது. மட்டும் எப்பயுமே நன்றி மட்டுமே உரைத்து அவங்களுக்கு குருவுக்கு அப்படியே நம்ம உணர்ந்து குருவுக்கு நன்றி சொல்லிட்டு நம்மள உலக பயன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான். ஏன்னா பழங்கால குருமார்கள்னு ஒண்ணு இருப்பாங்க. அவங்களோட குரூப்பா போய் அப்படியே ஒரு நம்ம அந்த வழக்கப்படி போய் சேர்ந்து அந்த ஒரு குருவை பற்றி அப்படியே நம்ம நல்லதெல்லாம் கத்துட்டோம். ஆனா இப்ப அவங்க பாரபட்சமா இருந்தாங்க. அப்ப ஆண்டியா இருந்தாலும் சரி, இறைவனை அடையும் மார்க்கத்தை காட்டினாங்க. ஈசனை ஈன்றவர்கள் யாருமே ஈசனை அதனால வேறு குருமார்கள் இன்னும் கற்று அறிஞ்சாலும் அந்த எப்படி நம்ம கற்று அறிஞ்சிருந்தா கூட குருவானவர்களால மட்டும்தான் தெளிவா அதை சொல்ல முடியும். வேற குருமார்கள் சும்மா லிட்டரரியா படிச்சு தெரிஞ்சிருந்தாலும் ஈசன் அடையும் மார்க்கத்தை ஈசனை ஈன்றவங்கதான், தனக்குள்ள ஈசனை வெளிப்பாட பார்த்தவங்களாலதான் கரெக்டான வழிய மார்க்கத்தை எடுத்து உரைக்க இயலும் என்ன அந்த காலத்துல நினைச்சு தன் புத்தகங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட கொண்டு தப்பிப்பாங்க. அவங்களும் ஈசனை அடையும் மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா குரு எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி இங்க சொல்றேன். ஆனா கலிகாலத்தை அப்படி இல்லையே, அகங்காரம் மேலோகி இருக்கனால ஈஸ்வர உள்ளே மட்டுமே எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிண்டு அந்த யோகம் சொல்லித்தரேன், இந்த யோகம் சொல்லித்தரேன், அப்படி சொல்லித்தரேன், இப்படி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்கள ஒரு குருன்னு எல்லாருமே குருன்னு பொருண்டாச்சு. எல்லாருமே அந்த காவி உடை உடைஞ்சுட்டாச்சு. ஒண்ணு பாதி பேர் காவி உடை உருண்ட குருவா இருக்காங்க, பாதி பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் உருண்ட குருவா இருக்காங்க. குரு அப்படிங்கிற குருட்டுன்னு நீக்கணும். குருட்டு நீக்கிறதுனா உங்களுக்கு உலக விஷயம் சொல்லி தரதோ, மத்த விஷயங்களை பத்தி அதுல எப்படி சொல்லியிருக்கு, இதுல எப்படி சொல்லியிருக்கு, மகாபாரதத்துல எப்படி சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் எப்படி சொல்லிட்டு போட்டாரு, ராமர் எப்படி சொல்லிட்டு போட்டாருன்னு சொல்றதுனாலலாம் உங்களோட குருட்டை நீக்க முடியாது. ஈசனை அடையிற வழிய சொன்னா மட்டும்தான் இந்த ஆன்மா இருள் அடைஞ்சிருக்கு இல்லையா, அந்த இருள் நீங்கி ஒளி வரும். அப்பதான் குருடு நீங்க ஒளி வந்தாதானே, கண்ணுக்கு ஒளி வந்தாதானே குருட்டுத்தன்மையில இருந்து வெளியில வந்திருக்கும்னு அர்த்தம். இப்ப ஆன்மாவுக்கு ஒளி வரணும்ல. இருளாவே இருந்துட்டு சும்மா அவன் சொல்லிட்டு போனது, இவன் சொல்லிட்டு போனது, அந்த புக்ல சொல்லிருக்குது, இந்த புக்ல சொல்லிருக்குது, இப்படின்னு சொல்லி லிட்டரரி வெல்லாவே மட்டும் இருந்தீங்கன்னா எப்படி நீங்க ஈசனை அடைய முடியும் இல்லையா. அதனால அந்த வெறுமை லிட்டரரியா உங்களுக்கு படிச்சு சொல்றதன் மூலமாக சொல்லி அதை அவங்கள்ட்ட சொல்லி தான் படிச்சதை உங்கள்கிட்ட சொல்லி தான் குரு அப்படின்னு காமிச்சுக்கிறவங்க உண்மையான குரு கிடையாது. ஈசனை ஈன்றவர்கள். இந்த ஈசத்துளிய எவன் மொத்தம் ஈன்றிருக்கானோ அதை வெளிக்கொண்டு பாத்துருக்கானோ, எப்படி குழந்தைய பெத்தவதானே அம்மா, அதே மாதிரி ஈசத்துளிய ஈன்றவங்கதான் குரு. புரிஞ்சுக்கணும். ஆனா குழந்தை பெறாத டாக்டருக்கும் குழந்தை எப்படி பிறக்கும் என்ன விஷயம் தெரியும், அந்த நர்ஸுக்கும் அது எப்படி என்னன்னு சொல்ல தெரியும்,
ஆனா பெத்தவளுக்கு ஒண்டிதானே அந்த 10 மாச விஷயம், அந்த ஒரு நாளும் எப்படி அந்த உடல் எப்படி இருக்கும், இயங்கும், உள்ளுக்குள்ள அது எப்படி உதைக்கும், அது என்னென்னலாம் பண்றது இல்ல அந்த குழந்தை. இந்த வயித்துக்குள்ள அந்த கை கால் முளைச்சோன்னு செய்யற சேட்டைகள், இது எல்லாமே என்ன பண்ணா என்ன பண்ணும், சாப்பிட்டா என்ன பண்ணும், நடந்தா என்ன பண்ணும், எல்லாமே அவதான் உணர்வாள உணர்ந்துக்கனால அவளால ஒண்டிதான் யார் ஒருவர் இந்த குழந்தையை ஈன்றிருக்காளோ தாய் எனப்படும் அவளால மட்டும்தான் அந்த குழந்தை அந்த பிரசவ காலத்தை பத்தியும் பிரசவத்தை பத்தியும் எல்லாமே இந்த ஈன்றெடுக்கிற காலம், ஈன்றெடுக்கிற அந்த எல்லாத்தையுமே உனக்கு சொல்ல முடியும். அந்த டாக்டரும் நர்ஸும் சொல்றது வந்து உனக்கு சொன்னாலும் அது வெறும் படிப்பறிவு தான். புரியறதான் பட்டறிவு இருக்கணுங்கிற மாதிரி ஈச துளியை ஈன்று எடுத்தவங்கதான் கரெக்டா துல்லியமா உன்னை கொண்டு அந்த ஒளிப்பாலத்துல அழகா டக்குன்னு கொண்டு போய் அங்க இது பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் அதே குரு குருன்னு சொல்லிட்டு எல்லார் பின்னாடியும் போறதை நீங்களா நிறுத்தணும் இல்லையா? அதுக்காக சொல்றாரு. அதனால எல்லாருமே குருன் பட்டத்தை சூட்டி கொண்டு உபதேசிக்க தொடங்கிட்டாங்கப்பா, ஜாக்கிரதைங்கிறார். அது மாபெரும் பாவ செயல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதாவது உண்மையான மார்க்கம் ஒண்ணு இருக்கு, அது வழியா போய் இறைவன் அடையணும் அப்படிங்கறத சொல்லி தராம என்னமோ ஒரு ஃபேண்டசி லைக்கா செய்யறாங்கல்ல, அதெல்லாம் அந்த குருவும் பேர் வச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் வழி நடத்துறேன், முக்தி கழிச்சுன்னு போறேன், ஜீவன் முக்தி கழிச்சுன்னு போறேன், சத்கதி கழிச்சுன்னு போறேன் செய்யற ஒரு செயலும் பாவ செயலாக கணக்கிடப்படுறது. ஏன்னா இங்க எல்லாமே ஆட்டோ உண்டு தானே, எல்லாமே இங்க கவனிக்கப்படுறது. கண்காணி நம்ம சுத்தி கண்காணிகளா இருக்கு, புரிஞ்சுக்கணும். அப்ப பூவிலும் மென்மையாக மலரும் ஈசனை எப்படி அறிவது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பூவிலும் மென்மையா நமக்குள்ள இருக்கிற அந்த ஈச துளி மலருது இல்ல, அது எப்படி அப்படிங்கறது மிக சிலர் தான் அந்த கலிகாலத்துல அறிகின்றனர். கண்டிப்பா அது ஒளியா இருக்கு, அது வெளியில வருது, செம்பன் நிறமா இருக்கு, அப்ப எப்படி இருக்கணும், தகிக்கணும்ல, ஒண்ணுமே இல்ல, சட்டுலா அப்படியே இருக்கு, மென்மையா இருக்கு. வரப்போறதுங்கிறதும் முன்னாடி தெரியல, வரதுக்கு முன்னாடி. ஆக்சுவலா இந்த உலகத்துல இருக்கிற பிரசவத்துக்கு தான் ஒரு சில பேருக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே வலி வந்துடுது, சில பேருக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வலி வருது அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த ஈசனை ஈன்றெடுக்கும் தருணம் ரொம்ப பிளசன்ட், ரொம்ப பிளசன்ட். அதாவது என்ன சொல்றது, எந்த ஒரு வலியும் இல்ல, எந்த ஒரு வேதனையும் இல்லை, அப்படியே தெளிவா பார்க்கும்போது அப்படியே பார்க்கும்பொழுதே இவங்க சொல்ற அந்த ஆனந்தம்னு மகிழ்ச்சியும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை, நடுநிலை வந்துருச்சு. அது பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே என்னென்னமோ அதிர்வுகள்லாம் உடல்ல நடக்கிறது, ஆனா நமக்கு எதுவுமே பரவசம் தரவில்லை. ஏன்னா ஆனந்த நிலைக்கு வந்துட்டோம்னா அந்த இடைகளை பிங்களை இல்லாம இந்த நடுநாடியில நமக்கு சுவாசம் வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா சுற்றும நாடியில நமக்கு இந்த இன்ப துன்பமே இல்லையே. ஹாப்பினிங்ஸ் இருந்தா தானே பரவசம் வரும். எதுவுமே இல்லையே, அப்படியே இருக்கு, அப்படியே அழிச்சு வச்ச ஸ்லேட்டு மாதிரி இருக்கு, கப்புன்னு அப்படியே. அப்படிதான் அது வந்தது, பார்த்தோம். ஓ எப்படி இருக்கு, நின்று காட்சி கொடுத்தது, நின்று அழகா காட்சி கொடுத்தது. சாமி எல்லாம் இந்த ரோட்ல வந்தா நம்ம வீட்டு வாசல்ல சூடம் வாழைப்பழம் எல்லாம் வச்சிருந்தா சும்மா ஒரு கொஞ்ச நேரம் நிக்குது இல்ல, 1 நிமிஷம் 2 நிமிஷம், அது மாதிரி நின்று காட்சி கொடுத்து அழிவா நல்லா பாக்குற மாதிரி நின்னுட்டு அந்த காட்சி அழகா அந்த ஈச துளியானது, அந்த ஈச துளி வந்து வெளியில வரும்போது ஈசனா வந்துருச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஈச துளி வெளியே கிளம்பி அப்படி ஈசனா வந்து முழுமையா பரமான்மாவாக காட்சி தருது. அது வந்து அது அப்படியே பரவசமா இருந்தது. எனக்கு அப்படி இருந்தது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அப்படியே இருக்கு, சட்டுலா இருக்கு, அப்படியே இருக்கு, எதுவுமே இல்லை, வருத்தம் இல்லை, இது வந்து ஒரு வலி இல்ல, ஒரு வேதனை இல்லை, ஒண்ணுமே இல்லை. அத சொல்ற மாதிரி அந்த பூ மலர்ற மாதிரி அப்படி ஈஸியா இருந்தது. அது அது ஏன் அப்படி இருக்குன்னா அது சூட்சும இது நமக்கு சுவாசம் வந்து நடுநிலை சுவாசம் வரும்போது அப்படிதான் இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது, குதிக்க மாட்டோம், எதுவுமே இருக்கு, சாதாரண ஒரு அதுவும் சாட்சி பாவமா இருக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அப்ப அது மென்மையா இருக்காது அப்படிங்கிறது சிலருக்குதான் கலிகாலத்துல அது அறியறாங்க அப்படிங்கிறாரு அவர். ஆனா அவர்களில் சிலர் என்ன பண்றாங்க, நம்ம குருவா இவங்களுக்கு எல்லாம் என்னத்தை கற்பிச்சு இவங்க எல்லாம் என்னத்தை புரிஞ்சுக்க போறாங்க இல்லையா, கலியுலக மனுஷங்க ஆசையிலதான் அலையறாங்க, அவங்க எதுக்குமே தோதுபட்டு வர மாட்டாங்க. அப்படிங்கறனால அவங்க கற்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனோட சேர்ந்து கலந்து போயிடுறாங்க. பக்தி மார்க்கம் வர வந்து மாந்தர்கள் வந்து குரு என்ற பெயர்ல அழைச்சு சென்று அவங்களை மாயையில சிக்க விட முடியாம தன்னை நாடி வருவங்களை கைவிட்டுறாங்க. ஏன்னா அவங்களால அழிச்சுன்னு போக முடியாது, ஏன்னா அவங்களுக்கே வழி தெரியாது, அவங்களுக்கே போற, ஏன்னா அந்த மும்மலங்கள் போகணும்ல, பஞ்சவிகாரம் போகணும்ல, போனா தானே ஈசன் அடைய முடியும். அப்ப அந்த ஈசன் அடைய மார்க்கம் தானே வந்து அறியாது குரு என்று அறிவித்துக் கொண்டு உபதேசிக்கிறேன் என்று எல்லா மனுஷங்களையும் கூட்டு வச்சு ஏமாற்ற குணம் கொண்டவன் மிக பாவியாகிறான் அப்படிங்கிறாங்க. அனைவருக்கும் பாதகம் செயல் புரிஞ்சு நிக்கிறவனா ஆயிட்டான். பார்த்தா அவனோட அந்த கணக்குல அவன் ரொம்ப பாபியாகவும் பாதகம் செய்தவனாகவும் கணக்கிடப்படுறது, அதுக்கான தண்டனையும் கிடைச்சே ஆகும். பிரபஞ்சம் தந்தையாகும் இல்லையா, அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கறனால தெளிவாய் பயன்படுத்தி பின்பற்றுபவர்களை சரியான தளத்துல அழிச்சுன்னு சொல்றவன் தான் குரு. புரியுறதா? தான் போற பாதையில தெளிவா பயணிச்சு அதுல யார் பின்பற்றாங்க அப்படிங்கறதையும் அவங்க சரியான தடத்துல, நான் இப்படித்தான்ப்பா போனேன், நீங்களும் கொஞ்சம் அப்படியே வந்தீங்கன்னா நல்லா இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காப்பா இந்த கைத்தடியை வச்சுக்கோப்பா, உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காப்பா
நீ கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவங்களையும் தன்னோட அந்த பயணத்துல அவங்களுக்கும் எல்லாம் புரிய வச்சு அவனே அழைச்சின்னு போறவன் தான் குருவாகிறான். குரு என்பவருடைய நிலை எப்படி இருக்கு இந்த கலியுகத்துல? உண்மையான குரு, சத்குரு, நிஜமான சத்குரு. சத்குருனா உண்மை, சத் அப்படின்னா உண்மை. அப்ப முள் மேல நடப்பது போலதான் இருக்கு. ஆனா ஈசனோட மார்க்கம் உணர்ந்து அதை பின்பற்றி வருபவர்களுக்கு, அதை தானும் பின்பற்றி அதை வருபவர்களுக்கும் உணர்த்தரா இருக்கு இல்லையா, அவர் தான் மாபெரும் குரு என்ற ஸ்தானத்தை அடைகிறார். அவருக்கு என்றுமே ரெட்டிப்பு பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையின் நியதி. பிரபஞ்ச விதியில அவங்களுக்கு டபுள் தமாக்கா கிடைக்கணும். ஓம் சாந்தி. இவ்வாறே ஒரு குருவானவர் தெளிவான மார்க்கம் பற்றியும் ஈசனை அடைய முயற்சிகள் மேற்கொண்டு ஈசனை அடைந்த பின்னரே, நான் ஈசத்துளியான அந்த ஆன்மா ஈசன் அப்படிங்கிற அந்த பரமான்மாவை அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நாடி வருபவர்களுக்கு எடுத்து உரைப்பார். புரியுறதா? அப்ப விதிவிலக்காக இருக்கும் சில குருவானவர் தான் தான் செல்லும் பாதை தெளிவானது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சுட்டு, சில பேர் தானும் பயணிச்சு தான் பயணிக்கும் போதும் தன்னோட கூட வருவவங்களையும் ஒரு குறைந்த சில பேர் தான், அவங்களும் பயணத்துலதான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல குருட்டேந்து அந்த பாதை காட்டி கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால நம்மளோட கூட வரவங்களையும் அப்படியே கூட்டிக்கிட்டு போவாங்க. அது ஒரு வெகு சிலர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு தாயானவ தான் பிள்ளைக்கு அன்பா பேணி காத்து ஒவ்வொரு படியா தன் குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றும் ஆனந்தம் கொள்ள வைக்கிறது அப்படிங்கிறது சொல்லி 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 அழிச்சிட்டு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பேரால இந்த மாதிரி தான் பயணிச்சுட்டே கூட்டின்னு போறது, தான் பயணிச்சுட்டே கூட்டி போய் சில பேர் செய்வாங்க தாயாட்டம். சில பேர் தான் போன அந்த வழியில தன் குழந்தைகளை அழிச்சுன்னு போகக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு இருப்பாங்க. அவங்க ரெட்டிப்பு பலன் பெற மாபெரும் குருவா இருப்பாங்க. அவங்களும் அந்த தாயின்போர் தான் அழைத்து செல்வார்கள். துரிதமாக மூளையை ஒளிர செய்து மையத்தை தொட வைக்கும் கலையை நன்கு அறிவாங்க. அதனால உங்களுக்கும் அது எப்படி நம்ம போகணும், எப்படி நம்ம என்னென்னலாம் செஞ்சா அப்படிங்கிற, தான் என்னென்னலாம் செஞ்சோம், தான் என்னென்னலாம் செஞ்சு இந்த மாதிரி வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப இது ஒரு வழி இருந்தாலும் அவங்க மனித நிலையில இருந்து அவங்க அந்த மாபெரும் நிலைக்கு வந்திருக்காங்களா, அப்ப அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கிறதையும் உங்களுக்கும் சொல்லி உங்களையும் அதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இங்க ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் எல்லாமே இங்க ரொம்ப உன்னதமான தருணம். ஒரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாம இருந்தாதான் நம்ம ஈச துளிய முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ஈசனையும் பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அவங்க ஆற்ற போறோம் செயல் அகத்தியர் என்ன பண்றாரு, அணுக்களை எல்லாம் குழுவா பிரிச்சு எல்லா அணுக்களையும் குழுவா அணுக்கள் எல்லாம் உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு. அவர்கள் அந்த குழுக்கள் எல்லாம் ஆற்ற போகும் செயல்லையும் முழுமையா அவரே அறிவார். யார் யாருக்கு என்னென்ன ஒர்க்கு கொடுக்கணும், யார் யார் என்னென்னதை ஹேண்ட் ஓவர் அவங்கள்ட்ட அவங்களோட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு. அப்ப தன்னோட ஒளிரும் அணுக்களோட துணை கொண்டு அடுத்தவருக்கும் உடனடியாக அணுக்களுக்கு உயிரூட்டும் கலை தானே அவர் கற்று அறிவார். அகத்தியருக்கு அது ஈஸியா இருக்கு. ஆனா டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் அழகா ஒளி பெற செஞ்சிடறாரு. முழுநிலவு இரவு என்று ஈசனையும் அகத்தியரையும் போற்றி வந்தா. பௌர்ணமி அன்னைக்கு ஈசனையும் அகத்தியரையும் நம்ம போற்றி வரும்போது எல்லாமே எளிதாக நிகழறது. எதையும் தாங்குவோம் அப்படிங்கிற துணிவு இருந்தா என்ன ஆகும், அகத்தியர் செயலாற்றுவார். அந்த உறுதியும் வைராகியமும் நம்பிக்கையும் நம்மள்ட்ட இருக்கும்போது அகத்தியரும் துணிஞ்சு செயலாற்றுவார். சில பல பயங்கரமான கடும் துன்பங்கள், அதாவது இதுனா வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம படாத துன்பங்கள் எல்லாம் நிறைய படுவோம். ஏன்னா அந்த ஆன்மாவும் மனமும் வேற வேற இதுல இருக்கா, அந்த மனமும் உயிரும் சிங்க்ரோனைசேஷனே இருக்காது. அது ரொம்ப ரொம்ப தடுமாறிண்டே இருக்கும். ஆனா நம்ம வைராகியம் உறுதியும் வைக்கும்போது என்ன தடுமாற்றம் இருந்தாலும் நம்ம நினைச்சு நின்று எப்படியான வேணும், எப்படியான இந்த பகவான் அடைஞ்சிடணும், எப்படியான இந்த ஈசன் அடைஞ்சிடணுங்கள நமக்கு ஒரு நிச்சய புத்தி இருக்கணும். அதான் நிச்சய புத்தி ரொம்ப முக்கியம். ஆழ்ந்த அமைதி, எண்ணங்களற்ற நிலை, அதிலேயே நம்ம இருந்துட்டே வந்தோம்னா அகத்தியர் வரும் செயல் என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பல தரப்பட்ட டிராபிக் ஜாம் இருந்தா நம்ம என்னத்தை பார்க்கணுமோ அந்த ஒரு டூ வீலரை பார்க்கணும்னா நம்மளால பார்க்க முடியாது. இந்த டிராபிக் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கிளியர் பண்ணிட்டு இருந்தோம்னா அகத்தியர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, என்ன நடந்துட்டு இருக்கு நமக்கு அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அது புரிஞ்சுட்டு அந்த நிலையில நம்ம இருக்கும்போது ஈஸியா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப இந்த சிதறல்களை நம்ம தூண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அணுக்கள் உயிர்ப்பிக்கிறதுக்கு தடை ஏற்பட்டுரும். கவனச்சிதறல்கள் இருக்கு இல்லையா, வெளி உலகத்துலதான் போகும். இந்த சின்ன பிள்ளைங்க போற மாதிரி கதவை திறந்து மடமடன்னு போகும். அம்மா பிடிச்சு இழுக்கிற மாதிரி மடமடன்னு பிடிச்சு இழுக்கணும். நம்ம தான் அதையும் செய்யணும். வெளியில போறதும் நம்மளுடைய மனம் தான், அதை உள்ள பிடிச்சு இழுக்க அந்த வேலையும் அந்த மனதோட அந்த எதிர்மறை ஆற்றல நேர்மறை ஆற்றல் கொண்டு அதை நம்ம தான் செய்யணும். அது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி முழுமை அடையணும்னு புரிஞ்சுக்கணும். அகத்தியர் என்றும் போற்றுதலையும் பாராட்டலையும் ஏற்கிறது கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய கடமை இல்லையா, அவர் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு செயலாக்கம் செஞ்சு நம்ம எல்லாரையும் உயர்த்தணும்னு வந்திருக்காரு இல்லையா, அந்த உலக மக்கள் அனைவரையும். அப்ப அவருக்கு நம்ம போற்றி அவரை எங்களை காத்து அருள் முறிங்க, எனக்கு ஈசனை அடைவதற்கு அருள் செய்யுங்கள்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும் பொழுதுதான் இந்த உயிர்ப்பித்தல் நிகழ்வு ஆக வேண்டியிருக்கு இல்லையா நமக்கு. அப்ப அதான் ஐயா நீங்க இதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை போற்றணும். நாங்க அடிபணிந்து நிக்கிறோம், உங்களுடைய காலடியை போற்றி அப்படியே அடிபணிஞ்சு நிக்கிறோம், உங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம், எந்த தடங்களும் நேராவணம் நீங்களே காத்து அருளணும்னு சொல்லிட்டு
அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நிற்கும்போது அவர் அளப்பரிய ஆற்றல்களை நம்ம பெற முடியும். இப்ப அகத்தியரை நமக்குள்ள ஆகர்ஷிச்சு கொள்ளணும், அவரை நமக்குள்ள ஸ்வீகரித்து கொள்ளணும், அவரை நமக்குள்ளேயே வச்சு நம்மள இந்த ஆன்மா அப்படிங்கிறத அவர் முன்னேற்றி கொடுக்கறதுக்காக நம்ம அழைக்கணும். அப்பதான் அவர் போய் இந்த ஆன்மாக்குள்ள இருந்து அதுல இருக்கிற அந்த கட்டுக்கள் எல்லாம் விடுவிச்சு இந்த மத்த அணுக்கள் எல்லாத்தையுமே சேர்த்து உயிர்ப்பிச்சு எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி நம்ம ஈசனை அடையறதுக்கான அழகான அந்த ஒளிப்பாலம் ஒரு ஷார்ட்கட் அமைச்சிருக்காருல, அது வழியா எல்லாம் செஞ்சு தருவாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ இப்ப நமக்கு என்ன செய்யணும்? இந்த கலியுக கடைசியில இருக்கும், சத்தியுகம் எனப்படும் அந்த புது சத்தியுகம் வரப்போறது இல்லையா, அந்த 108 சதுரயுகம் முடிச்சு புதிதாக ஆரம்பிக்க போறது. அந்த புதிதான சதுரயுகத்தை புதிய புதிய ஒரு உலகம் மாற்றம் வரப்போறது. அப்ப அதுல சத்தியுகத்துக்கான கேண்டிடேட் அதுக்கான தகுதி உடையவங்களா நம்மள தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப அதுல இப்ப நீங்க எல்லாம் எதுல இருக்கீங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியட்ல இருக்கீங்க. அப்ப அந்த ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒழுங்கா நம்மளுடைய அந்த செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யணும். இப்பதானே பெர்மனன்ட் ஆக்குவாங்க இல்லையா, நம்மள ஜாப்ல சேர்த்துக்குவாங்கிற மாதிரி. அப்பதான் சத்திய யுகவாசியா ஆக முடியும். அதனால எல்லாரும் இணைந்தே என்னத்தோட இணையணும்? ஆன்மா பரமான்மாவோட இணையணும், உயிர் ஆன்மாவோட இணையணும். எல்லாம் பேர் மனம் உயிரோடையும் ஆன்மாவோடையும் இணையும். தனித்தனியா பிச்சு பிச்சு போட்டு வச்சிருக்கோமே எல்லாத்தையும் ஒன்றே இணைந்தே யோகம் செய்வோம். சேர்ந்து எல்லாத்தோடையும் உறவாடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இணைந்தே யோகம் செய்வோம். இணைந்தே ஞானம் கற்போம். ஞானம்னா என்ன? அந்த ஈசனை உணர்றதுதான். அதுக்கு போகணும்ல, அங்க போகணும்ல. இதற்காக இந்த ஞான வழியை கற்போம். இணைந்தே சத்தியோகம் எனப்படும் கைலாயம் எனப்படும் இணைந்தே சத்தியுகம் எனப்படும் ராமராஜ்யம் அமைப்போம் அப்படிங்கறத நிச்சய புத்தியாகவும் வைராக்கியமாகவும் கொண்டு அனைவரும் யோகம் செய்து, யோகம்னா ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, இந்த ஈசனோட இணையணும், ஈச துளியோட இணைஞ்சுக்கணும். மனமும் ஈசனும், மனமும் ஈச துளியும் ஈசனும், உயிரும் மனமும் ஈசனும் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு யோகம் செய்து சதா உள்முகமாக பயணப்படும் போது அது யோகம் எனப்படுது. சரியா? அந்த இணைந்து 24/7 செய்யணும். 24 மணி நேரமும் செஞ்சுட்டு இருக்கணும். வெளியில போனா இழுத்து லகான இழுத்து உள்ளுக்குள்ள போடணும். போட்டு நான் செய்யும் பொழுது என்ன ஆகுறது? முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையக்கூடிய அந்த ஈசனை அடையக்கூடிய அந்த நிலைப்பாடு கிடைக்கிறது. அகத்தியர் நமக்காக தயாராகவே இருக்காரு, எவர் ரெடியா இருக்காரு. சில பேருடைய ஆன்மாவோடய இப்ப பயணிச்சுட்டு இருக்காரு, சில பேர் ஆன்மா மலர்றதுக்கு காத்துட்டு இருக்காரு, சில பேர் ஆன்மாவை மலர வைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்காரு. அது மாதிரி அனைவரிடமே அகத்தியர் அருகாமையிலதான் இருக்காரு, இல்ல உள்ளுக்குள்ளதான் இருக்காரு, செயலாற்றி கொண்டு இருக்காருங்கிற மாதிரி பல நிலைகள்ல அவர் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம இந்த குரூஷியலான டயத்தை உணர்ந்து நம்ம அழகாக செயல்படும் போது எல்லாருமே அந்த வெற்றி பெற்று முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடைய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையோட என்னோட இருந்து இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகி இறை சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. God bless you all. Om Shanti.